இப்போ இந்த வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்ல முதலாவது ராசியா வர்றது மேஷ ராசி மேஷ லக்னம். அதாவது காலபுருஷ தத்துவப்படி முதலாவது ராசி முதலாவது லக்னம். அதே போல இன்னொரு விஷயத்த உங்களோட நான் கிளியரா சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். அது என்னன்னாக்கா முதலாவதா உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அதுல வந்துட்டு சந்திரன் இருக்கிற இடம் உங்களுடைய ராசி. இது பொதுவா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே போல லக்னம் என்ன, லக்னம் எது, லக்னத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்காங்க. ஸோ லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்துல லானா அப்படி இல்லைனாக்கா 2 கோடு போட்டிருக்கும். இந்த கட்டத்து பக்கத்துல 2 கோடு போட்டிருக்கும். சோ அந்த இடம் தான் உங்களுடைய லக்னம், உங்களுடைய முதல் வீடு. அது எந்த லக்னம், மேஷ ராசி மேஷ லக்னமா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ரிஷப லக்னமா இருக்கலாம், எந்த லக்னமா வேணா இருக்கலாம். 12 லக்னத்துல ஏதோ ஒரு லக்னமா இருக்கலாம். உங்களுடைய ராசி பிளஸ் லக்னம் எதுன்னு கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த மேஷ ராசி, இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னது மேஷ ராசி பிளஸ் மேஷ லக்னம். மேஷ ராசிக்கு இது பொருந்தும், மேஷ லக்னத்துக்கும் பொருந்தும். நான் சொல்ல போற பலன்கள் நீங்க மேஷ ராசி மேஷ லக்னமாவே இருந்தா பிரச்சனையே கிடையாது. சோ இந்த பொது பலன் உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் 80% வந்துட்டு பொருந்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்துட்டு மேஷ ராசியா இருந்து லக்னம் வேறையா இருந்துச்சுனாக்கா சோ நீங்க ரெண்டையும் நீங்க வந்துட்டு பாத்துக்கணும். மேஷ ராசியும் பாத்துக்கணும் பிளஸ் உங்களுடைய லக்னத்துக்கான பலனையும் பாத்துக்கணும். சோ அந்த ஒரு கிளியாரிட்டியை நான் இப்ப சொல்ல ஆசைப்பட்டேன், அதை சொல்லிட்டேன். இப்போ வந்துட்டு மேஷ ராசி பிளஸ் மேஷ லக்னம் இது வந்துட்டு காலபுருஷ தத்துவப்படி முதலாவது ராசி. இதை நான் ஆரம்பத்துல சொல்லிட்டேன். அதே போல இந்த ராசியை பத்தி இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம்னாக்கா நெருப்பு தத்துவ ராசின்னு சொல்லுவாங்க. அதாவது பஞ்சபூதங்கள்ல ஒரு ராசியும் ஒரு தத்துவத்தை வந்து உள்ளடக்கி இருக்கும். அந்த வகையில மேஷ ராசி வந்து நெருப்பை வந்துட்டு உள்ளடக்கி இருக்கிற ஒரு ராசி, நெருப்பு தத்துவ ராசின்னு சொல்லுவாங்க. அதே போல இது சரராசி, அதாவது 3 தன்மை காணப்படும். சரம் ஸ்திரம் உபயம்னு சொல்லிட்டு 3 தன்மை காணப்படும். அதுல முதல் தன்மையை வந்துட்டு சரம், அதை வந்துட்டு காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷ ராசி பெறுது. சரத்தன்மை கொண்ட ஒரு அற்புத ராசி. அதே போல ஒற்றை ராசி, இரட்டை ராசின்னு 2 கேட்டகரி இருக்கும். சோ அந்த வகையில இந்த மேஷ ராசி மேஷ லக்னம் அப்படிங்கிறது ஒற்றை ராசி ஒற்றை லக்னம். அதே போல ஆண் ராசி பெண் ராசி அப்படிங்கிற கேட்டகரியும் ஒன்று வரும். சோ இந்த வகையில மேஷ ராசி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆண் ராசி. சோ இங்க சில பேர் வந்துட்டு கேட்பாங்க, நான் வந்துட்டு ஃபீமேல், ஆனா நீங்க வந்துட்டு இது மேல் ராசின்னு சொல்றீங்களே, இது எந்த வகையில? அது ஒரு சிலர் போட்டு குழப்பிக்காங்க. சோ அதெல்லாம் அதாவது வந்துட்டு அந்த தன்மையை ஒத்திருக்கும். அதாவது வந்துட்டு இப்ப மேஷ ராசியில ஒரு பெண்மணி பிறந்திருக்காங்கனாக்கா ஆணுக்கான அந்த ஒரு திடம் இருக்கும். ஆண்கள்கிட்ட காணப்படுற அந்த ஒரு குணநலன்கள்லாம் அவங்கள்ட்டையும் காணப்படும். லைக் வந்துட்டு சில பேர் வந்துட்டு ரொம்ப தைரியமா இருப்பாங்க. மேக்சிமம் இந்த ராசி இந்த லக்னம் தைரியசாலிகள், தைரியம் நிறைந்தவர்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இது காரணம்னா ஆண் ராசி, ஆண் மகனுக்கு உள்ள அந்த ஒரு குவாலிட்டி வந்துட்டு இந்த பெண்மணியுடைய மனநிலையில இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். சோ இப்போ நான் அந்த ஒரு கிளியாரிட்டி கொடுத்துட்டேன். நான் ஆரம்பத்திலே என்ன சொன்னாக்கா ஆண் ராசி இது மேஷம் லக்னம் மேஷ ராசி அப்படிங்கிறது வந்து ஆண் ராசி ஒற்றை ராசி பிளஸ் சரராசி கேட்டகரியில வரக்கூடிய ஒரு அற்புத ராசி, அதோட நெருப்பு தத்துவ ராசி. இன்னும் டீப்பா போனோம்னாக்கா இந்த ராசியுடைய அதிபதி போர்க்குணம் கொண்ட செவ்வாய் பகவான், அதாவது தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செவ்வாய் பிராணங்கள்ல. சோ அந்த தளபதி அதாவது ராணுவ தளபதி, அதனால ராணுவ தளபதினாலே ஒரு போர்க்குணம் இருக்கும். செவ்வாய் கிட்ட அந்த ஒரு போர்க்குணம் இருக்கும். செவ்வாய் பகவானை வந்து போர்க்குணம் கொண்ட ஒரு கிரகம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட அற்புத ராசி மேஷம் ராசி மேஷ லக்னம். சோ நான் உங்களுடைய ராசிநாதன் யாருன்னு சொல்லிட்டேன். பிளஸ் இது எந்த மாதிரியான ராசி அப்படிங்கறதையும் நான் சொல்லிட்டேன். சோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம மேல போனோம்னாக்கா இந்த ராசியில ஒரு 3 நட்சத்திரங்கள் உள்ளடக்கி இருக்கும். 9 பாதங்கள் 3 நட்சத்திரங்கள் உள்ளடக்கி இருக்கும். அது என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவது நட்சத்திரமா வருது அஸ்வினி நட்சத்திரத்துடைய 4 பாதங்களும் இந்த ராசியில தான் வரும், இந்த லக்னத்துல தான் வரும். பிளஸ் வந்து பரணி நட்சத்திரத்துடைய 4 பாதங்களும் இந்த ராசியில தான் வரும். அதோட கிருத்திகை நட்சத்திரத்துடைய முதல் பாதம் மட்டும் இந்த மேஷ ராசியில வரும். இதுதான் இந்த 3 ராசிகளை உள்ளடக்கிரும் பிளஸ் 9 பாதங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதே போல இந்த ராசி அப்படிங்கிறது வந்துட்டு ஆரம்பம், ஒரு விஷயத்துடைய ஆரம்பம், காலத்துடைய ஆரம்பமே இந்த ராசி தான். அந்த வகையில சூரிய பகவான் ஒரு ராசியிலும் ஒரு மாதம் அமர்ந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு வருவாரு. இந்த வகையில 12 ராசிகளையும் 360 டிகிரி அப்படிங்கிற கேட்டகரியில பிரிச்சோம்னா முதல் 30 டிகிரி வந்துட்டு மேஷ ராசிக்கு உரிய ஒரு இடம். அதோட இன்னும் கொஞ்சம் கிளியாரிட்டி மேஷ ராசிக்கு நான் கொடுக்குறேன். அது என்னன்னாக்கா மேஷ ராசியுடைய வடிவம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டுடைய வடிவம், வரையாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆட்டை வடிவமாக கொண்ட ஒரு சிறப்பான ராசி மேஷ ராசி மேஷ லக்னம். அது மட்டும் இல்லாம நம்ம மனித உடல்ல தலையை குறிக்கக்கூடிய இடம் மேஷம், நம்முடைய தலையை குறிக்கக்கூடிய இடம் வந்துட்டு மேஷ ராசி. காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி அப்படிங்கிறதுனால நம்முடைய கபாலத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த மேஷ ராசி மேஷ லக்னம். சாதாரணமா ஒரு ராசிக்கும் ஒரு குவாலிட்டி இருக்கும், ஒரு லக்னத்துக்கும் ஒரு குவாலிட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம சாதாரணமா பாக்குற விஷயங்கள் மேஷ ராசி அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்ற விஷயத்துக்குள்ள அந்த மேஷ ராசிக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் எதுக்காக சொன்னேன்னா இவ்வளவு தெளிவா எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணனாக்கா நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியறது கிடையாது. மேக்சிமம் உங்க ராசியை பற்றின எல்லா ராசியை பற்றி நீங்க தெரிஞ்சுக்க முடியலனாலும் உங்க ராசி உங்க லக்னத்தை பற்றின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சும் உங்கள்ட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு விஷயத்த நான் கிளியரா உங்களுக்கு சொன்னேன். மேக்சிமம் இதெல்லாம் வந்துட்டு
நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ரைட். ஒரு ராசிக்கான பேசிக் இன்ட்ரோடக்ஷனை நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு இந்த ராசியுடைய நெக்ஸ்ட் லெவலுக்கு போலாம். இந்த ராசி மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்துடைய குணநலன் எப்படி இருக்கும், இந்த ராசியில பிறந்தவங்க எப்படிப்பட்டவங்க, எந்த மாதிரியான கேரக்டர் உள்ளடக்கி இருப்பாங்க, இவருடைய மனநிலை எப்படி இருக்கும், இவர்களுடைய சக்தி, இவர்களுடைய பிறப்பின் ரகசியம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப நான் கிளியரா உங்களுக்கு தரேன். முதலாவதா இது வந்துட்டு நெருப்பு தத்துவ ராசின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த நான் சொன்ன விஷயங்களை வச்சு இவர்களுடைய குணநலன் நம்ம வந்து வரையறுக்கலாம். முதலாவதா நெருப்பு தத்துவ ராசி. இவங்க வந்துட்டு நெருப்பு போல இருப்பாங்க. டே கொஞ்சம் கோபமும். ராசி அதிபதி வந்துட்டு செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் வந்துட்டு முன்கோபக்காரன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை உள்ளடக்கியவர். அங்காரகன். அதாவது வந்துட்டு இவர் வந்துட்டு போர் குணம் கொண்டவர். முன்கோபம் அதிகமா வரும். ஒரு இடத்துக்கு போனார்னா அந்த இடத்த ஒண்ணுமே இல்லாம ஆக்குறது செவ்வாய் பகவான். அதாவது வந்து எதிரிகளை துவம்சம் பண்றதுல இவங்களை இந்த செவ்வாய் பகவான் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில ஒரு எக்ஸலண்டான ஒரு கிரகம். முன்கோபம் அதிகமா கொண்டவர்களாக இந்த மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னக்காரர்கள் இருப்பார்கள். அது மட்டும் இல்லாம நெருப்பு போல இருப்பாங்க. இவங்களை வந்துட்டு யாரும் அவ்வளவு சீக்கிரத்துல சீண்ட முடியாது. அதே போல இவங்க பக்கத்துல போயிட்டு ஒருத்தவங்க பேசணும்னாலும் யோசிச்சு பேசுவாங்க. சோ அந்த போல ஒரு ஃபயரா இருப்பாங்க. இது வந்துட்டு நம்ம எதெல்லாம் எடுத்துக்கலாம்னாக்கா, இவங்கள்ட்ட ஏதாச்சும் ஒரு வேலை கொடுக்குறாங்கனாக்கா அந்த வேலையிலயும் ஒரு ஃபயரா இருப்பாங்க. அது முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டாங்க. அதே போல இவங்களை யாராச்சும் ஏமாத்திட்டாங்கனாக்கா அப்படியே நெருப்பு போல கொளுந்து விட்டு எறிவாங்க. யாராச்சும் இவங்களை ஏமாத்திட்டாங்க, பொய் சொல்லி இவங்களை ஏமாத்திட்டாங்கனாக்கா அப்படியே ஒரு கோபம், ஒரு வைராக்கியம் இவங்களுக்குள்ள இருக்கும். சோ அந்த வகையில நெருப்பு தத்துவ ராசியான மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னக்காரர்கள் கடும் கோபக்காரர்கள் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். முன் கோபம் அதிகமா வரும். நிலையற்ற கோபம் மேக்சிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு வந்துட்டு டக்குன்னு கோபப்பட்டுருவாங்க, அதுக்கப்புறம் அவங்களே சமாதானம் ஆயிடுவாங்க. அது அவர்களுடைய ராசி. அதாவது வந்துட்டு இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னாக்கா, உங்களுடைய ராசியை அப்படின்னா உங்களுடைய லக்னத்தை பாவ கிரகங்கள் பார்க்க கூடாது. பாவ கிரகங்கள் வந்துட்டு உங்களுடைய ராசி லக்னத்துல வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுனாக்கா இப்ப நான் சொல்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் உல்டாவாகிறது வாய்ப்பு இருக்கு. எப்படின்னாக்கா அப்படி கொஞ்சம் ஆப்போசிட்டா நடக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. அதே போல சுப கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய ராசியிலேயோ உங்களுடைய லக்னத்திலே இருந்துச்சுனாக்கா அது என்னன்னாக்கா, இப்ப நான் எப்படி கடுக்கோபக்காரன் அப்படின்னு சொல்றேன்னு அது என்ன பண்ணுனாக்கா, இப்ப சுப கிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ இருந்துச்சுனாக்கா இவங்க வந்து ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க, கோவப்பட மாட்டாங்க. எதா இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் சாஃப்ட் ஹேண்டில் பண்ற ஒரு மனநிலை இருக்கும். சோ இப்படி ஆப்போசிட்டா பண்ணும். சோ இந்த ஒரு நான் கிளியரிட்டி நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும், அதை நான் மறந்துட்டேன். இப்போ நான் சொல்லிட்டேன். அது என்னன்னாக்கா, சுப கிரகங்களுடைய சேர்க்கை பெற்றிருந்தால் முன்கோபம் அப்படிங்கிறது குறைவா இருக்கும். கோபப்படுற அந்த தன்மை அப்படிங்கிறது குறைவா இருக்கும். அதுவே பாவ கிரகங்களுடைய சேர்க்கை பெற்றிருந்தால் அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டா பண்ணும். கோபம் வந்து பல மடங்கா வரும். சும்மா சாதாரண விஷயத்துக்கும் பெரிய கோபக்காரனா இருப்பாங்க. இது அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டா பண்ணிவிடும். சுப கிரகங்களுடைய பார்வையோ சுப கிரகங்களுடைய சேர்க்கையோ இருந்தால் சிறப்பான பலன்களை செய்யும். பாவ கிரகங்களுடைய பார்வையோ பாவ கிரகங்களுடைய சேர்க்கையோ இருந்தால் கொஞ்சம் அப்படியே டவுன் பண்ற மாதிரியான பலன்களை செய்யும். சோ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ வந்துட்டு நெருப்பு தத்துவத்துக்கு நான் சொல்லிட்டேன். அதே போல சரராசி ஒரு போல்டான மனநிலை கொண்டவர்களா இருப்பாங்க. அதே போல நிறைய விஷயங்களை ஒரே டைமிங்ல யோசிக்கக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவர்களா இருப்பாங்க. சோ இது போன்ற அப்படியே ஒரு பக்கம் இழுத்துட்டு போகும். அதே போல ஒற்றை ராசி மேக்சிமம் வந்துட்டு தனிமையா இருக்கிறத விரும்புறது. சம்டைம்ஸ்ல வந்துட்டு கொஞ்சம் ஃபேமிலியா இருக்கிற மாதிரியான மனநிலையெல்லாம் வந்து போறது. மேக்சிமம் தனிமை விரும்பியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே போல ஆண் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு நான் வந்துட்டு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை குவாலிட்டியும் உங்களுடைய மனநிலையில இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் அதாவது வந்துட்டு ஆண் செய்ய வேண்டிய வேலை இப்ப எப்படின்னாக்கா வந்துட்டு ஒரு குடும்பத்தை வந்துட்டு தாங்கக்கூடிய தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு வந்துட்டு ஆணுக்கு இருக்கும். அதாவது வந்துட்டு குடும்ப தலைவர் அப்படிங்கிற பொறுப்பை வந்துட்டு ஆண் வச்சிருப்பாரு. குடும்ப தலைவி அப்படிங்கிற பொறுப்பை வந்துட்டு அந்த குடும்பத்துடைய பெண்மணி வச்சிருப்பாங்க. சோ இவங்க வந்துட்டு இந்த ரெண்டையுமே தாங்கக்கூடிய ஒரு மனநிலை உங்கள்கிட்ட இருக்கும். அதாவது தலைவர் பதவியும் உங்களே தாங்குவாங்க, தலைவி பதவியும் உங்களே தாங்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு போல்டான ஒரு கேட்டகரியில வரக்கூடிய ஒரு அற்புத ராசி. நிறைய பேரை பார்த்திருப்பீங்க. அதாவது வந்துட்டு இந்த ராசியில பிறந்தவங்க வந்துட்டு எப்படின்னா மேக்சிமம் ஏதோ ஒரு வகையில இதை நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். அதற்காக வந்துட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். எப்படின்னாக்கா ஃபேமிலியில வந்துட்டு ஆண்களுடைய சப்போர்ட்டே இருக்காது. ஆனா ஃபேமிலியை கிரேட்டா ரன் பண்ணுவாங்க. சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஆண்களே இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில விட்டு பிரிந்திருக்கலாம். ஏதோ ஒரு வகையில ஏதாச்சும் ஒரு நிறைய ஃபேமிலிஸ் அது போல இருக்காங்க. சோ அந்த குடும்பத்தை ஒரு சிறப்பான முறையில வழி நடத்துற ஒரு தன்மை வந்துட்டு இந்த மேஷராசிக்கு இருக்கும். சோ மேக்சிமம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மேஷராசியில பிறந்தவங்களா வந்துட்டு ஆண்களுடைய துணையை மேக்சிமம் தேட மாட்டாங்க. தானே முன்னின்று எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், அதே போல தொழில் வாழ்க்கையா இருக்கட்டும், உத்தியோக வாழ்க்கையா இருக்கட்டும், எதா இருந்தாலும் உங்களை நம்பி ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாங்கன்னா அதை சிறப்பா செஞ்சு முடிக்கிற ஒரு தன்மை உங்கள்கிட்ட இருக்கும். சோ இந்த ஒரு கிளாரிட்டி உங்கள்கிட்ட கொடுத்தேன். இப்போ வந்துட்டு இவருடைய பேசிக்கான குணநலன் நம்ம பார்க்கலாம். அதாவது வந்து இந்த ராசியில இந்த லக்னத்துல பிறந்தவங்க, அதாவது இந்த மேஷ ராசி மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பொய் பித்தலாட்டம் செய்பவர்களை கண்டா பிடிக்காது. இவங்களும் பொய் பேச மாட்டாங்க. மேக்சிமம் பொய் பேசுறவர்களை பார்த்தா இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அதே போல இவருடைய கண்ணுக்கு யாராச்சும் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்துட்டாவோ இல்லைன்னா இவங்களே பார்த்துட்டாவோ அவங்களுக்கு வந்துட்டு இறங்கி போய் உதவி செய்யற மனப்பான்மை அதிகமா இருக்கும். மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கும்.
இருக்கும். அது மட்டும் இல்லாம உடன் பழகக்கூடியவர்கள நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு, அதாவது வந்துட்டு ஒரு அனலைஸ கிளியர் விஷனா வச்சிருக்க ஒரு ராசினாக்கா அது மேஷ ராசி மேஷ லக்னத்தை சொல்லலாம். இவன் நல்லவன் இவன் கெட்டவன், இவங்கள்ட்ட இந்த லிமிட்டோட இருக்கணும், இவங்கள்ட்ட இந்த மாதிரியான லிமிட்டோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் விஷன் இவங்கள்ட்ட இருக்கும். நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பிரிச்சு பார்க்குற தன்மை இவங்கள்ட்ட வந்துட்டு கிரேட்டா இருக்கும். அடுத்து அந்த மேஷ ராசியில பிறந்தவங்களுடைய உடல் வாகு எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாம அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் இவங்கள்ட்ட எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை இப்ப பார்க்கலாம். முதலாவதா மேஷ ராசியில பிறந்தவங்க மேஷ லக்னத்துல பிறந்தவங்களா இருந்தாலும் நடுத்தரமான உயரத்தை பெற்றிருப்பாங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த ராசி இந்த லக்னத்துல பிறந்தவங்க வந்துட்டு உயரம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும், கட்டையா இருக்கிற மாதிரி. சில பேர் குள்ளச்சி குள்ளன் அப்படிலாம் சொல்லிட்டு இவங்களை வந்துட்டு ஒரு சிலர் கிண்டல் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு உருவ தோற்றத்தை பெற்றிருப்பாங்க. மேக்சிமம் நடுத்தரமான உயரம் அப்படி இல்லைன்னா அதற்கும் குறைவான உயரத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு ராசி ஒரு லக்னம்னா அது மேஷ ராசி மேஷ லக்னத்தை சொல்லலாம். என்னதான் கட்டையாவே இருந்தாலும் என்னதான் நடுத்தரமான உயரத்தை பெற்றிருந்தாலும் கம்பீரமான நடை இருக்கும், கம்பீரமான தோற்றம் இவர்கள்ட்ட இருக்கும். ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் ஆண் ராசி நெருப்பு ராசி அப்படிலாம் சொல்லியிருந்தேன். அதனால எல்லாத்தையும் என்ன அதாவது வந்துட்டு இந்த கட்டையா இருக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு அது மட்டும் இல்லாம நடுத்தரமான உயரமா இருக்கிறது வந்துட்டு மைனஸ் கிடையாது, அதுவும் ஒரு வகையில பிளஸ் தான். பட் இருந்தாலும் நம்மளுடைய கண்ணுக்கு இந்த கட்டையா இருக்கிறது, அதாவது கட்டையா இருக்கிறவங்களுக்கு உயரமா இருக்கணும்னு ஆசை, உயரமா இருக்கிறவங்களுக்கு கட்டையா இருக்கணும்னு ஆசை. ஸோ இதுதான் மனித இயல்பு. இந்த வகையில நம்மளுக்கு எதெல்லாம் நெகட்டிவா தெரியுதோ அதெல்லாம் வந்துட்டு இந்த நெருப்பு தத்துவ ராசி வந்து பாசிட்டிவா மாற்றும். எப்படின்னா வந்துட்டு என்னென்னலாம் நீங்க வீக்னஸா ஃபீல் பண்றீங்களோ அந்த வீக்னஸா உங்களுக்கு பிளஸ்ஸாவே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ராசி இந்த மேஷ ராசி மேஷ லக்னம். நீங்க கட்டையா இருக்கீங்க, ரொம்ப நடுத்தரமான உயரத்தோட இருக்கீங்க அப்படின்னாக்கா கம்பீரமான தோற்றமும் கம்பீரமான மனமும் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ அது வந்துட்டு உங்களுடைய குவாலிட்டியா நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது உங்களுடைய பிளஸ். ஸோ அடுத்ததா நிமிர்ந்த நேரான நடை இருக்கும், அப்படியே கூணிக்கிட்டு நடக்கிறது அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்காது. நடந்தாங்கனாக்கா அப்படியே கம்பீரமா இருக்கும், நேரா நிமிர்ந்த பார்வையோட நடக்கக்கூடிய ஒரு தன்மை உங்கள்கிட்ட தென்படும். அது மட்டும் இல்லாம கனிந்த பார்வை கொண்டவர்களாக இருப்பாங்க. இது இவர்களுடைய உடல் வாகு பிளஸ் இவர்களுடைய பாடி லாங்குவேஜ் இப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரிக்குள்ள தான் வருவாங்க. ஒரு 75 to 80% பீப்புள் பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரிக்குள்ள தான் வருவாங்க. ஒரு சிலர் இந்த மேஷ ராசியில பிறந்து ஒரு சிலர் உயரமா இருக்கேன் அப்படிலாம் சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. நான் அதை ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். இதுவே வந்துட்டு இப்ப உங்களுடைய ராசியிலேயே வந்துட்டு அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல வந்துட்டு குருவோ ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாவோ அப்படி இல்லைன்னா உங்களுடைய ராசியிலேயே குரு வந்து அமர்ந்திருந்தாவோ அவங்கலாம் வந்துட்டு உயரமானவர்களா இருப்பாங்க. ஏன்னா குரு பகவான் அந்த கிரகம் வந்துட்டு உயரத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால வந்துட்டு இவங்க வந்துட்டு உயரமானவர்களா இருப்பாங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 75 to 80% பீப்புள் நடுத்தரமான உயரம், ஒரு நிமிர்ந்த நடை, கம்பீரமான தோற்றம் இப்படிதான் வருவாங்க. இந்த ராசி இந்த லக்னத்துல பிறந்தவங்க இந்த மாதிரியான கேட்டகரியில தான் மேக்ஸிமம் வருவாங்க. சோ நீங்க எப்படிப்பட்டவங்க, நீங்க வந்து மேஷ ராசி மேஷ லக்னமா இருந்தீங்கன்னா உங்களுடைய உடல் வாகு எப்படி இருக்கு, நான் சொல்லியிருக்கிறது கரெக்டா இல்ல ராங்கா அப்படிங்கறத வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ராங்னாக்கா அதற்கான காரணத்தையும் தயவு செஞ்சு சொல்லிவிடுங்க. நீங்க சொல்லியிருக்கிறதெல்லாம் சரியா இல்ல எனக்கு பொருந்தல அப்படின்னு சும்மா மொட்டையா சொல்லாம அதற்கான காரணத்தையும் நீங்க வந்துட்டு அந்த இன்பாக்ஸ்ல நீங்க வந்துட்டு சொன்னீங்கன்னாக்கா சோ நான் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு அது எனக்கு கொஞ்சம் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச அறிவை என் கூட ஷேர் பண்ணிக்கங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு கிடைச்ச அறிவை உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய ஆசான்கள் என்னுடைய குரு எனக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தாரோ அதை உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். அதே போல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை என் கூட ஷேர் பண்ணிக்கங்க. நீங்களும் கத்துக்கலாம், நானும் கத்துக்கலாம். ஒரு கிரேட்டான வேவ்லென்த்ல நம்ம போகலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசி மேஷ லக்னத்துல பிறந்தவங்க வந்துட்டு பிறருடைய கண்ணுக்கு பார்க்கும்போது வெகுளித்தனமானவர்கள் போல இருப்பாங்க. இவங்க கிட்ட பழகும் போதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா நீங்களே இப்ப மேஷ ராசி மேஷ லக்னமா இருக்கீங்கன்னாக்கா உங்கள்கிட்டயே அந்த இயல்பு வந்துட்டு இயல்பா தென்படும். அப்படியே வெகுளித்தனமா இருக்கிறது, வெகுளித்தனமான செயல்பாடுகளை செய்யறது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்படியே விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிறது. சோ இப்படி போகும். வெகுளித்தனமான ஒரு போக்கே உங்கள்கிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ராசி இந்த லக்னத்துல பிறந்தவங்க மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கமான ஆயுள பெறுறாங்க. ஆயுள் வயசுல ஒரு கிரேட்டான ராசினா அது மேஷ ராசி மேஷ லக்னத்தை சொல்லலாம். தீர்க்கமான ஆயுள், தெய்வ பக்தி அதிகமா இருக்கும் இவங்களுக்கு. கோவில் குளங்களுக்கு அலைகிறதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதிகப்படியான தெய்வ பக்தி, கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கும். அளவுக்கு மீறிய தெய்வ பக்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மேஷ ராசி மேஷ லக்னக்காரர்கள்ட்ட நீங்க பார்க்கவே முடியாது. எதா இருந்தாலும் இப்போ ஒரு விஷயம் செய்யணும்னாக்கா அது உடனே செய்யணும். ஆர்வமான ஒரு துடிதுடிப்பான ஒரு மனநிலை கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனே செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை கொண்டவர்கள். அதனால பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இவர்கள்ட்ட இருக்காது. பொறுமை குணம் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். இது வந்து இவங்களுடைய மைனஸ் சொல்றதா பிளஸ் சொல்றதா அப்படிலாம் இல்ல. செய்யற செயல்பாடுக்கு ஏற்ப இது மாறுபடும். மேக்சிமம் பாத்தீங்கன்னா நான் பழகின மனிதர்கள், நான் சந்திச்சு பேசின மனிதர்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு என்ன பொறுமை அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது சார். இதுதான் சார் என்னுடைய மைனஸ். இதா இருந்தாலும் எடுத்தோம் கவுத்தோன்னு இறங்கிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு நிப்பேன் சார். இது போலதான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு 5% பீப்புள் மட்டும் வேணா ஒரு பொறுமையான முடிவெடுத்து பொறுமையா செயல்படுற குணத்தை கொண்டு இருப்பாங்க. அந்த வகையில மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னக்காரர்களுக்கு பொறுமை குணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். அதே போல நினைத்ததை உடனே சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதுல இறங்கணும், அதுல
வெற்றி அடையணும், அதை உடனே சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாத குணம் அதிகமா இருக்கும். இறங்கிட்டா அதுல அது எப்படியாச்சும் அதை அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாத குணம் இருக்கும். இதனால ஒரு சிலருக்கு வந்துட்டு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் அப்பப்போ வந்து நீங்குது இந்த பிடிவாத குணத்தினால. அதாவது நினைத்ததை சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தினால வந்துட்டு ஒரு சிலருக்கு சில சில பிரச்சனைகள் அப்பப்போ வந்து நீங்குது. சூழ்நிலைக்கு ஏற்றாது போல உங்களை நீங்க பரிணமிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிரேட்டான ஒரு ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதே போல இந்த மேஷ ராசியில பிறந்தவர்கள் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி வீரம், ஒரு வீரமான ஒரு மனநிலை கொண்டவர்கள், கோபம் நிறைந்த நிறைய கோபத்தால உருவாக்கப்பட்டவர்கள் இந்த மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னக்காரர்கள். அதே போல மற்றவர்களை அடக்கி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு வல்லமை, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அவரை வந்துட்டு ஒண்ணு பாசத்திலான பணிய வச்சிருவாங்க, அப்படி இல்லைனாக்கா தன்னுடைய பேச்சினால பணிய வச்சிருவாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு அடக்கி ஆளு செய்யக்கூடிய ஒரு ஆளுமை இவங்கள்ட்ட இருக்கும். அதே போல அதிகாரம் செலுத்துவதில் இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. எந்த ஒரு விஷயத்திலையும் அதிகாரமா இருப்பாங்க. அதிகாரம் செலுத்தி அதுல தனக்கான ஒரு கொடியை நிலைநாட்டுறதுல இவங்களை அடிச்சுக்க முடியாது. வீரதீர செயல்களில் ஈடுபடுறதுல இவங்களை அடிச்சுக்க முடியாது. வீரதீர செயல்களில் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள் வந்துட்டு இந்த மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னக்காரர்கள். அது மட்டும் இல்லாம பிறரை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாக திறமையினால இவங்க வந்துட்டு முதன்மை வகிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எந்த ஒரு இடத்துல போனாலும் சரி மற்றவர்களை நிர்வகித்து அந்த ஒரு நிர்வாக திறமை இருக்கிறதுனால எந்த ஒரு இடத்துலயுமே முதன்மை வகிக்கக்கூடிய ஒரு பண்பு இவங்கள்ட்ட இருக்கும். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த ராசி இந்த லக்னத்துல பிறந்தவங்களை வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே ஒளிவு மறைவென்று பேசுவாங்க. அந்த வெகுளித்தனமான பேச்சு இருக்கும். எதா இருந்தாலும் சரி அப்படியே ஒளிவு மறைவே இருக்காது. இதனால ஏதாச்சும் பிரச்சனை வருமா, பிரச்சனை வராதா, அதையும் யோசிக்க மாட்டாங்க. ஏதாச்சும் உங்க மனசுக்கு பட்டுச்சுன்னா அதை டக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியே அந்த வெளிப்படையான பேச்சு, ஒளிவு மறைவற்ற ஒரு பேச்சுவார்த்தை, அதெல்லாம் ஒரு கிரேட்டான ஒரு குணநலன்னே சொல்லலாம். ஏதாச்சும் மனசுக்குள்ள வச்சுட்டு கவலைப்படாம ஏதோ ஒரு விஷயம் அது அவங்களை பாதிக்கல அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு சரின்னு பட்டா சொல்லுவாங்க, இவங்களுக்கு தோணுனா சொல்லுவாங்க. அதே போல ஒளிவு மறைவற்ற பேச்சு இவங்கள்ட்ட வந்துட்டு காணப்படும். அதே போல இந்த மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்துட்டு இன்னொரு கிரேட்டான குவாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இவங்க மேல யாருக்கெல்லாம் அன்பு பாசம் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு எந்த விதமான துன்பம் நேர்ந்தாலும் உடனே உதவி செய்யறது தயாரா இருப்பாங்க. மேக்சிமம் துன்பம் வராம ப்ரொடெக்ட் பண்றதுல இவங்களை வந்துட்டு அடிச்சுக்க முடியாது. அதே போல இவங்க மேல நேசமும் பாசமும் கொண்டவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா துடிச்சு போயிடுவாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணும், ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஏங்குற ஒரு மனநிலை இவங்கள்ட்ட இருக்கும். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இவர்கள்ட்ட வந்துட்டு நல்ல ஒரு வாக்கு சாதுரியம் இருக்கும். பேச்சு திறமை அருமையா இருக்கும். பேசியே பல விஷயங்களை சாதிப்பாங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த மென்மையான பேச்சா இருக்கலாம், சில சமயம்ஸ் வந்துட்டு அந்த பேச்சினாலேயே மற்றவர்களை அடக்கக்கூடிய அந்த ஒரு ஆளுமை தன்மை அப்படிங்கிறது வந்து வெளிப்படும். வாக்கு சாதுரியம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதுல வந்துட்டு கரெக்டா பேசி கரெக்டா அதை வந்துட்டு மழுப்புறதுன்னு சொல்லுவோம், அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ அந்த மழுப்பல் தன்மையான பேச்சு இவங்கள்ட்ட அதிகமாக காணப்படும். வாக்கு சாதுரியம் அதிகமா இருக்கும். அதே போல இவங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு தவறு பண்ணாவோ அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சரியான விஷயமே பண்ணாலும் சரி இவங்க செய்யறதே சரி. இவங்கள்ட்ட வந்து பேசி ஜெயிக்க முடியாது. இவங்க என்ன செய்யறாங்களோ அதுதான் சரி. அது தவறா இருந்தாலும் சரி அவங்களுக்கு அதுதான் சரி. தான் என்ன செய்யறேனோ அதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாதிடுவாங்க. அதிகமா வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க. அதே போல நகைச்சுவை உணவு அதிகமா கொண்டவர்களாக இருப்பாங்க. அதிக பேரை சிரிக்க வைக்கிறதும் இவங்களா தான் இருப்பாங்க. அதே போல இவங்களும் அப்படியே ரொம்ப ஒரு கலகலப்பா சிரிச்சு பேசிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஹாப்பியா லைஃப் மூவ் பண்றது இந்த மேஷ ராசி மேஷ லக்னக்காரர்கள் தான். அதிகபட்சம் நகைச்சுவை உணர்வு அதிகமா கொண்டவர்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவர்களுக்கு கலைகள் மீது அதிக நாட்டம் இருக்கும். லைக் வந்துட்டு ஏதாச்சும் பாட்டு பாடுறதா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையான கலைத்திறமை இவர்கள்ட்ட இருக்கும். கலைகள் மீது அதிக நாட்டம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அதே போல இந்த மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னக்காரர்கள் மிகப்பெரிய தைரியவான் அப்படின்னு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். செவ்வாய் அதிபதி அப்படிங்கிறதுனால பயம் அப்படிங்கிறதே இருக்காது. தைரிய வீர பிராக்கிரமத்தை கொடுத்துருவாரு. நல்ல ஒரு தைரியவானா இருப்பாங்க. இந்த தைரியவானா இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் சமாளித்து எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு விடும் அந்த ஒரு ஆற்றல் இவர்கள்ட்ட வந்துட்டு இயற்கையாவே இருக்கும். எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் சரி, மனக்கவலையா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் இவங்களே சமாளிச்சு அதுல இருந்து முன்னேறி வரக்கூடிய ஆற்றல் இவங்கள்ட்ட இருக்கும். கௌரவத்தை ஒரு நாளும் விட்டு கொடுக்காதவர்களாக இருப்பாங்க. கௌரவம் தான் இவங்களுக்கு நீதிடா, நியாயம்டா, கௌரவம்டா அப்படின்னு சொல்றதுல இவங்களை அடிச்சுக்க முடியாது. உண்மையா இருக்கணும். பிளஸ் வந்துட்டு நீதியை நிலைநாட்டுறதுல கவனம் அதிகமா இருக்கும். பிளஸ் வந்துட்டு கௌரவத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது வந்து செவ்வாய் பகவானுக்கே உள்ள ஒரு தனி குவாலிட்டின்னு நம்ம சொல்லலாம். மேக்சிமம் இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்துல வரவங்க எல்லாம் வந்துட்டு ஒன்னே ராணுவத்துல போயிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பெரிய பதவியில இருப்பாங்க. குறிப்பா அந்த போலீஸ், ராணுவம், செக்யூரிட்டி ஆகிறது கூட இந்த செவ்வாய் பகவான் தான் ஒரு ஆதிக்கம் செலுத்துவார். ஸோ உண்மை, நீதி, நேர்மை அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில இந்த செவ்வாய் பகவான் வருவார். இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் அதிகமா உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா உண்மைக்கு புறம்பா எதையும் செய்ய மாட்டாங்க மேக்சிமம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு கிரேட்டான குவாலிட்டி கொண்ட ஒரு கிரகம். அதே போல இந்த ராசி இந்த லக்னத்துல பிறந்தவங்க வந்து தான் ஏற்றுக்கொண்ட பணி எவ்வளவு தடங்கல்கள் ஏற்பட்டாலும் சரி, அவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நான் செஞ்சிடறேன் அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்கன்னா அதுல எவ்வளவு தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் சரி, எவ்வளவு கொடுமைகள் வந்தாலும் சரி, அதெல்லாம் பொருட்படுத்தாம அதை வந்து பொறுமையுடன் இருந்து அதை முடிக்கும் வரை
வரை அயராது உழைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால இந்த மேஷராசி மேஷ லக்னத்தை நம்பி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்துட்டு பயப்படாம ஒப்படைச்சிட்டு நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்துல ஒரு திறமையானவர்களாக இந்த மேஷராசி மேஷ லக்னக்காரர்கள் விளங்குகிறார்கள். அதே போல இவர்களுக்கு கோபம் அதிகமா வரும் அப்படிங்கிறதுனால கோபத்தினால மன அமைதியை சம்டைம்ஸ் இழந்துருவாங்க. அப்படியே என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம அப்படியே கொஞ்சம் கத்தி கூச்சல் போடுறது, அது மட்டும் இல்லாம கோபத்தினால மன அமைதியை இழந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வருத்தப்பட்டு இருக்கிறது, ரொம்ப வருத்தப்படுறதும் இவங்க தான், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதும் இவங்க தான். ஸோ 2 கேட்டகரியிலுமே இந்த மேஷ ராசி மேஷ லக்னக்காரர்கள் வருவார்கள். பொதுவாகவே இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு வந்துட்டு இந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மலையும் மலை சார்ந்த இடமும் அதாவது குறிஞ்சி நிலம் அப்படிங்கிறது தான் இந்த மேஷ ராசிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏன்னா வந்துட்டு இதை நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா வந்துட்டு இந்த ராசியுடைய சிம்பிள் வந்துட்டு ஆடுக்கு எந்த இடம் பிடிக்கும்? பச்சை பசேர்னு இருக்கிற இடம், புல்புண்டுகள் எந்தெந்த இடத்துல நிறைய இருக்குமோ ஸோ அந்த இடம் தான் ஆடுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில மேஷ ராசி மேஷ லக்னக்காரர்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னாக்கா குறிஞ்சி நிலப்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய மலையும் மலை சார்ந்த இடமும் தான் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு இடமா திகழுது. அது மட்டும் இல்லாம இந்த இடங்களுக்கு போனாலே இவர்களுக்கு வந்துட்டு ஒரு மன அமைதி இயற்கையாவே கிடைக்கும். அது ஏன் என்னன்னு இதெல்லாம் என்னையா இதெல்லாம் போங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னாக்கா மேக்சிமம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த இயற்கையான இடத்துக்கு போனாலும் மன அமைதி கிடைக்காதவர்களும் இருப்பாங்க. இது நான் நிறைய பேர் பார்த்திருக்கோம். எவ்வளவு இயற்கையான இடத்துக்கு போனாலும் சரி அவர்கள் எல்லாம் மன அமைதி அப்படிங்கிறது கிடைக்காது. செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கமோ செவ்வாய் பகவான் நல்ல பொசிஷன்லயோ அது மட்டும் இல்லாம செவ்வாய் பகவானுடைய ராசியிலேயோ லக்னத்திலேயோ நீங்க பிறந்துட்டீங்கன்னாக்கா இந்த குறிஞ்சி நிலப்பகுதிக்கு போகும்போது ஒரு மன அமைதி கிடைக்கும். இது ஆனா எல்லாருக்கும் கிடைக்காது. நிறைய பேர் ஆனா சொல்லுவாங்க இயற்கையான விஷயங்களை பிரம்மாண்டமான விஷயங்களை பாக்குறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அது பிடிக்காதவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான குவாலிட்டி நிறைந்த ஒரு ராசி ஒரு லக்னம்னாக்கா அது மேஷ ராசி மேஷ லக்னம். அடுத்ததான் அந்த மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுடைய காதல் வாழ்க்கை அப்படி இல்லைன்னா திருமண வாழ்க்கை இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளியர் விஷனை இப்ப தெளிவா பார்க்கலாம். ஏன்னா அந்த மேஷ லக்னம் மேஷ ராசியில பிறந்தவங்க வந்துட்டு காதலிக்கும் போது அவர்கள் வந்துட்டு லவ் பண்ணாலும் சரி ஒருத்தவங்களை வெறுத்தாலும் சரி அதை முழுமையா பண்ணுவாங்க. எப்படின்னா ஒருத்தவங்களை லவ் பண்றாங்கன்னா அளவுக்கு அதிகமான பாசத்தை அவங்க மேல செலுத்துவாங்க. அது எப்படின்னு சாதாரணமா சொல்ல முடியாது. இயற்கையாவே அவங்க வந்துட்டு அளவுக்கு அதிகமான பாசத்தை அவங்க மேல செலுத்திடுவாங்க. அதே போல வந்துட்டு ஒரு விஷயத்தை வெறுக்கிறாங்க, அதாவது காதல்ல ஏதாச்சும் சம்டைம்ஸ் பிரேக்கப்ஸ் எல்லாம் வருது, இப்போ வந்துட்டு ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதனால அந்த யாராச்சும் ஒருத்தவங்களை வெறுக்கணும்னாக்கா முழுமையா வெறுத்துருவாங்க. ஏன்னா இவங்கள்ட்ட வந்துட்டு கள்ள கபடமான ஒரு மனநிலை இவங்கள்ட்ட இருக்காது. எதையுமே உள்ளுக்குள்ள வச்சுக்க மாட்டாங்க. வெறுக்கணும்னாலும் முழுமையா வெறுத்துருவாங்க. அதே போல ஒருத்தவங்க மேல அன்பு செலுத்தணும்னாலும் முழுமையா அன்பு செலுத்திடுவாங்க. ஸோ இவங்க வந்துட்டு பர்ஃபெக்டா இருக்கிறவங்க தான் இவங்களுக்கு வந்துட்டு செட் ஆவாங்க. அதாவது வந்துட்டு உண்மையான அன்பு செலுத்தக்கூடியவங்க, இவங்களை வந்துட்டு காலம் ஃபுல்லா இவங்க கூடயே டிராவல் பண்ணக்கூடியவங்க, இவங்களை தான் மேக்சிமம் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு பிடிக்குது. அதே போல இடையிலே யாராச்சும் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி இல்லைனாக்கா இடையிலேயே இவங்களுக்கு வந்துட்டு கஷ்டங்களை தரக்கூடிய இல்லைன்னா இவங்களை அடிப்பணிய வைக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்கனாக்கா இவங்க வந்துட்டு அடியோடு வெறுத்துடுறாங்க, முழுமையா வெறுத்துடுறாங்க, மனசுல உள்ள எல்லா விஷயத்தையும் வெளியில கொட்டிடுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த மேஷ ராசி மேஷ லக்னத்தை சேர்ந்தக்கூடிய ஒரு மற்றொரு பக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப என்னன்னாக்கா இவங்கள்ட்ட நீங்க என்ன விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும்னாக்கா இந்த மேஷ ராசி மேஷ லக்னத்துல பிறந்தவங்க வந்துட்டு காதல் செய்யறதுலயும் வல்லவர்களா இருப்பாங்க. அதே போல காதல் தோல்வியும் ஆரம்பத்துல கொஞ்சம் வழிகளை கொடுத்தாலும் இயற்கையா அவங்க ஏத்துக்கிற ஒரு மனப்பான்மை கொண்டவர்களா இருப்பாங்க. ஏன்னா இவங்கள்ட்ட வந்துட்டு இயற்கையாகவே சுதந்திர போக்கு இருக்கும். மேக்சிமம் இந்த மேஷ ராசி மேஷ லக்னத்தை பிறந்தவர்களா பாத்தீங்கன்னா சுதந்திரமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எந்த ஒரு கேட்டுக்குள்ளேயும் போயிட்டு நாம வந்துட்டு மாட்டக்கூடாது அப்படிங்கறதுல கிளியரா இருப்பாங்க. இது வந்துட்டு எப்படின்னா செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட எந்த ஒரு ராசியுமே இப்படிதான் சுதந்திர போக்கு கொண்டவர்களா இருப்பாங்க. சுதந்திரமா இருக்கணும், எந்த ஒரு கமிட்மெண்ட்லயும் போய் மாட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை கொண்டவங்க தான். அதே போல இந்த மேஷ ராசி மேஷ லக்னத்துடைய அந்த அவருடைய இதயத்தை நம்ம வெல்ல வேணும் அப்படின்னாக்கா அவருடைய பார்ட்னர் வந்துட்டு சுவாரஸ்யமானவர்களா இருக்கணும், சுறுசுறுப்பானவர்களா இருக்கணும், அதே போல மகிழ்ச்சியை அதிகமா தரக்கூடியவர்களா இருக்கணும், ஒரு நகைச்சுவையான போக்கு கொண்டவர்களா இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தாதான் இவர்களுடைய மனதில் இடம் பிடிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இவங்களை காதலிக்கிறவங்களா இருக்கட்டும், அதோட இவங்களை திருமணம் செஞ்சிட்டவங்களா இருக்கட்டும், இவர்கள் போக்கிலேயே போக விடுறதுதான் நல்லது. எப்படின்னா வந்துட்டு மேஷ ராசி மேஷ லக்னத்தை பிறந்தவர்களை வந்துட்டு அவங்களுடைய சுதந்திரத்துல போறது நல்லது. இவங்களுடைய சுதந்திரத்துல போய் நம்ம மூக்க நுழைச்சனாக்கா இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. சுதந்திர போக்கா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே போல யாரா இருந்தாலும் சரி பெற்றோர்களாவே இருந்தாலும் இவங்களுடைய சுதந்திரத்துல மூக்க நுழைக்கும் போது இவங்களுக்கு வந்துட்டு கடும் கோபம் வரும். அப்படி இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனநிலையெல்லாம் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர்களை போலவே வாழ விட்டாக்கா சிறப்பான ஒரு வாழ்க்கை தரம், சிறப்பான ஒரு மகிழ்ச்சி தரம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நிலையில இருக்கும். அதே போல இவர்கள் வந்துட்டு அன்புக்கு மட்டும்தான் அடிபணிவார்கள். இப்போ இவர்களை நீங்க வந்துட்டு அடிபணிய வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காத காரியம். ஏதோ ஒரு வகையில ஒண்ணு உங்க ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி விட்டுருவாங்க, அப்படி இல்லைனாக்கா ஏதோ ஒரு வகையில சுதந்திரமான போக்கு கிரியேட் பண்றதுக்கு அவங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது போயிடும். அதனால அன்புக்கு மட்டும்தான் அடிபணிவாங்க.
மற்றபடி இவர்கள் அடிபணிய வைக்க நினைக்கிறது அப்படிங்கிறது முட்டாள்தனமான ஒரு விஷயம். அடுத்ததான் அந்த மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்துல பிறந்தவர்களுடைய பிசினஸ் லைஃபை பார்க்கலாம், தொழில் வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம். அதாவது இவர்கள் இந்த ராசி இந்த லக்னத்தை பொறுத்த வரையில பத்திரிகை தொழில் அப்படின்னா பத்திரிகையில பணிபுரிகிறது, அதே போல கணிதவியல், மருத்துவ கடை, சுரங்கம், மருத்துவர், பொறியாளர், விளையாட்டு அப்படின்னா விளையாட்டு துறையில ஏதோ ஒரு விஷயத்துல இறங்குறது, அதே போல வாகனம், ரேடியோ இது போன்ற பணிகள்ல இறங்கினாக்கா ஒரு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அப்படின்னா அதாவது வந்து பொதுவான ஒரு கருத்து. அதே போல இந்த பணிகள்ல ஏதாச்சும் ஒன்றை இவர்கள் தேர்ந்தெடுத்தாக்கா பொருளாதார ரீதியா வளர்ச்சி இருக்கும், பணம் கொட்டும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பொதுவான கருத்தா இங்க பார்க்கப்படுது. அதே போல கூட்டு தொழில் செய்ய நினைக்கிறீங்கன்னாக்கா இந்த மேஷ ராசிக்கு உகந்த ராசி என்ன ராசி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கடகம், சிம்மம், விருட்சகம், தனுசு மற்றும் மீனம் இந்த ராசிக்காரர்களை கூட்டணி அமைத்து தொழில் செய்தாக்கா சிறப்பா இருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் வந்துட்டு இந்த அரசாங்க உத்தியோகத்துல இருப்பாங்க. குறிப்பா வந்துட்டு இந்த போலீஸா இருக்கிறது, அதே போல இந்த ஏதோ ஒரு வகையான ஆளுமை தன்மையில போய் அமர்றது, ராணுவத்துல அதிகமா போய் சேர்றது, இது போன்ற இடங்கள்ல இருக்கிறதுக்கு மேக்சிமம் வாய்ப்புகள் இருக்கு. அரசாங்க உத்தியோகத்துல அதிகபட்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது அந்த மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னக்காரர்களுடைய பலவீனம் என்ன, அதாவது வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாம். பொதுவா இவர்களுக்கு வந்து தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். அதே போல தான தர்மத்தின் மீது நம்பிக்கையற்றவர்களாக இருப்பாங்க. தானம் செய்யறதுலயோ தர்மம் செய்யறதுலயோ பெருசா ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்காது. ஒரு 5% பீப்புளுக்கு மட்டும் இருக்கும். ஏன்னா வந்து சுபகிரகங்களுடைய பார்வை சேர்க்கை இருந்தா ஒரு சிலருக்கு அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் பொதுவான குணம் அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசி மேஷ லக்னக்காரர்களுக்கு இந்த தான தர்மத்தின் மீது பெருசா நம்பிக்கை இல்லாதவர்களா இருப்பாங்க. அதே போல பயந்த சுபாவம் இவர்களுக்கு இயற்கையா இருக்கும். ஏன்னாதான் செவ்வாய் பகவானுடைய அதிபதியா இருந்தாலுமே உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் பயங்கள்லாம் அப்பப்ப தென்படும். இந்த பயம் வந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸா இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் போல்ட்டா இறங்காம அப்படியே இறங்கிட்டு அதுல கொஞ்சம் பயந்துட்டு அப்படி லைட்டா மூவ் ஆகுறது, யோசிச்சு ஒரு விஷயத்த மூவ் பண்றது. இப்படி போறதுனால ஒரு சில தடுமாற்றங்கள் சில குழப்பங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவர்களுக்கு கோபம் எளிதில் வந்துவிடும். இவருடைய மிகப்பெரிய வீக்னஸே இதுதான். கோபக்காரர்கள், கோபம் அதிகமா வரும். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணா எல்லாமே சுபமா மாறும். எதையும் எளிதில் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சரி, வழிகளா இருந்தாலும் சரி, அதே போல எதையாச்சும் ஒரு விஷயத்தில் தோல்வி அடைஞ்சாலும் சரி, எதையுமே எளிதில் ஏற்றுக்க மாட்டாங்க. எப்போதும் யாருடையாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இதுல சிலருக்கு பொறாமை குணம் கொண்டவர்களாகவும், இதுல ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு பொறாமை குணமும் இருக்கும். அதே போல எப்போதும் தனது தவறுகளை ஒப்புக்கொள்ளாதவர்களாக இருப்பாங்க. இது வந்து ஒரு சிலர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இவர்களுக்கு தாம்பத்திய விஷயங்கள்ல சஞ்சலம் கொண்டவர்களா இருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு சிலர், எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு. அதுல மூர்க்கத்தன்மையும் அதிகமா கொண்டவர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் இவருடைய வீக்னஸா பார்க்கப்படுது. இதுவரைக்கும் அந்த மேஷ ராசியுடைய ஒரு தன்மை, அதாவது வந்து வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்ல மேஷ ராசினா என்ன, மேஷ லக்னம்னா என்ன, சும்மா நார்மலா நம்ம மேஷ ராசி மேஷ லக்னம் சொல்றோம். அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, அது எந்த கேட்டகரியை சேர்ந்த ஒரு ராசி அப்படிங்கிறதையும், அதே போல அவருடைய வாழ்க்கையில பொதுவான குணநலன்கள், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான சென்ஸ், அதே போல தொழில் எந்த மாதிரியான தொழில் பண்ணலாம், அதே போல எந்த மாதிரியான துறையில இருந்தா சிறப்பா இருக்கும், அது மட்டும் இல்லாம பேசிக்கா உள்ள இப்போ பணிபுரிஞ்சிட்டு இருக்க துறைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும், இவருடைய பலவீனம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ பதிவுல கிளியரா பார்த்தோம். இதுல வந்துட்டு ஒரு 75 to 80% உங்க லைஃபோட கம்பேர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, கம்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சூட்டபிளா ஆனிச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பர்சன்டேஜ் கணக்கு வயசா நீங்க சொல்லுங்க. இத்தனை பர்சன்டேஜ் நீங்க சொன்னது எனக்கு செட் ஆயிருக்கு, கரெக்டா இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. எவ்வளவு இதுல உள்ள விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு செட் ஆகலைனாக்கா காரணத்தோட அந்த பதிவையும் நீங்க வந்துட்டு பதிவிடுங்க. எதனால உங்களுக்கு செட் ஆகல, மேஷ ராசியில பாவகிரகங்கள் இருக்கா, பாவகிரகத்துடைய பார்வை இருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு சுயஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு எதனால உங்களுக்கு இது செட் ஆகல, பொதுவான குணநலன்னா இதுதான், ஜோதிடத்துல தலைமுறையா சொல்லப்படுற விஷயங்கள் இதுதான், அப்படி செட் ஆகலைன்னா அதற்கு ஒரு தகுந்த காரணம் உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கும். அதை பார்த்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதை நீங்க வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டீங்கன்னா அது எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், பிளஸ் வந்துட்டு பாக்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை நான் மேக்ஸிமம் அடுத்த வீடியோல மென்ஷன் பண்றதுக்கு முயற்சி பண்றேன். ஓவராலா இந்த மேஷ ராசி மேஷ லக்னம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய டாபிக். இது நம்ம வந்துட்டு மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கே நம்ம வந்துட்டு பல வீடியோக்கள் போடலாம், அவ்வளோ வீடியோக்கள் போடலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு லென்த்தான எதுவுமே வந்துட்டு இந்த சின்ன பதிவுல நம்மளால அடக்க முடியாது. அந்த அளவுக்கு பெரிய ஒரு பதிவு பார்த்தோம்னாக்கா ஒரு 20-30 வீடியோ மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கே நம்ம போடலாம். அந்த அளவுக்கு ஒரு அவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத சொல்ல வரேன். நான் இது வரைக்கும் பேசிக்கா உள்ள விஷயங்களையும், அதே போல நான் இது வரைக்கும் என்னென்ன அனலைஸ் பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், எனக்கு கிடைச்ச அறிவுகள், இதெல்லாம் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் பேசிக்கான விஷயத்தை மட்டும் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படி வச்சுங்க, பேசிக்கான விஷயம். நீங்க இன்னும் எதிர்பார்க்குறீங்க, இன்னும் கொஞ்சம் கிளியாரிட்டி வேணும், இன்னும் கொஞ்சம் அனலைஸ் வேணும், இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி
எனக்கு நிறைய விஷயங்கள் மேஷ ராசி பற்றி சொல்லுங்க, மேஷ லக்னம் பத்தி சொல்லுங்கன்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா டெஃபினட்டா அதற்கான முயற்சியை நான் எடுக்கிறது தயாரா இருக்கேன். ஸோ இந்த வீடியோவுக்கு ஜஸ்ட் ஒரு லைக் நிறைய கொண்டு வாங்க. எந்த அளவுக்கு உங்களால லைக் கொண்டு வர முடியுமோ அந்த லைக் கொண்டு வாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை போட்டு விடுங்க. நீங்க லைக்ஸ் அதிகமாக பண்ண போனா இது நிறைய பேருக்கு சஜஷன் ஆகும். ஸோ இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னால முடிஞ்ச முயற்சியை நான் உங்களுக்கு நான் பண்ணிட்டேன். என்னுடைய முயற்சியை நான் வீடியோவா நான் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து பிரசன்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இது வந்து பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்க கையில இருக்கு. ஸோ அதனால மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே போல